ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் படிக்க ஆசையா. இன்னைக்கான லெசன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள், அதாவது தமிழ் நம்ம படிக்கும்போது, தமிழ் ரீடிங் பண்ணும்போது உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் அந்த உச்சரிப்புகளை வச்சு உயிர்மை உச்சரிப்பாக மாற்றி படிப்போம் இல்லையா. சேம் அதே மாதிரி இங்கிலீஷில் வவல் சவுண்டும் இருக்குது, கான்சனன்ட் சவுண்டும் இருக்குது. ஸோ அந்த வவல் கான்சனன்ட் சவுண்ட் உயிர்மை உச்சரிப்பாக எப்படி நம்ம மாற்றி படிக்கிறது. இப்போ வார்த்தையோட ஃபஸ்ட்டில் வவல் லெட்டர் வருது, அடுத்து கான்சனன்ட் வருது அப்படின்னா அதை நாம் எப்படி படிக்கணும். இதுவே கான்சனண்ட்டுக்கு அப்புறமா வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா அதை எப்படி படிக்கிறது. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா உயிர்மை உச்சரிப்பாக நம்ம எப்படி படிக்கிறது. இது நீங்கள் எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே இது தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷை படிக்க முடியும். அதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய அந்த சவுண்ட்ஸை வச்சு எழுதவும் முடியும். ஸோ அதுதான் இன்றைக்கான லெசனில் பார்க்க போகிறோம். இன்றைக்கான லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷ் ரீடிங் கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, உங்களோட லெவல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 26 லெட்டர்ஸ்க்கான சவுண்ட்ஸ் பார்த்துட்டோம். இதில் நமக்கு 5 உயிரெழுத்துகள் இருக்குது, ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஸோ இது எல்லாமே வவல்ஸ். அது இல்லாமல் வை அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு கான்சனண்ட்டோட சவுண்டும் இருக்குது, வவலோட சவுண்டும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய கான்சனண்ட்டில் இந்த சிக்கு 2 விதமான சவுண்டு இருக்குது, ஜிக்கும் 2 விதமான சவுண்டு இருக்குது. இந்த 2 விதமான சவுண்டு எங்கே வரும், எந்த வவல்ஸோடு வரும்போது வரும், இதுக்கான முக்கியமான ரூல்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் 2-3 அடிஷனலான விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ரீடிங் கற்றுக்கிறீங்க, எல்லா விஷயமுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணக்கூடிய லெசன்ஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்பை உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க எப்படி இந்த வவல்ஸையும் கான்சனன்ட்ஸையும் நம்ம சேர்த்து படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ் நம்ம உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து படிக்கிறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்கள்லாம் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்றதுக்கான பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் இதே மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு தமிழில் நீங்கள் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் வரும். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ காவரிசை நான் எடுத்திருக்கேன். இதில் அ, ஆ, இ, இது எல்லாமே உயிரெழுத்துகள் உங்களுக்கு தெரியும். இக்கு அப்படிங்கிறது நமக்கு என்னது, மெய்யெழுத்து. ஸோ இக்கு கூட்டல் ஆ அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி படிப்போம், கா. இக்கு கூட்டல் ஆ, கா. ஸோ இங்கே பாருங்க, அந்த அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும்போது உயிர்மை உச்சரிப்பு எப்படி வருது தமிழ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இக்கு கூட்டல் ஆ, கா அப்படின்னு படிப்போம். இக்கு கூட்டல் இ, கி. இக்கு கூட்டல் இ, கீன்னு சொல்லி படிப்போம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வரும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வார்த்தையின் முதலில் உயிரெழுத்து, அதாவது இங்கிலீஷில் ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையோட முதல் எழுத்தாக உங்களுக்கு வவல் எழுத்து இருக்குது. அதுக்கப்புறமா கான்சனண்ட் வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே நான் உங்களுக்கு ஏ கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஏக்கு ஏங்கிற ஒரு சவுண்டு இருக்குது, அதே மாதிரி லாங் சவுண்டு ஏ அப்படிங்கிற ஒரு சவுண்டு இருக்குது. சில இடத்துல ஏங்கிற சவுண்டு வரும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளில் ஆ அப்படின்ற உச்சரிப்பு மாதிரியும் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ ஆர்க், ஆர்க் அப்படின்னும் போது அந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆர்க், ஏஆர்சி, ஆர்க். ஸோ இங்கே ஏயோட சவுண்டு பார்க்கும்போதுனா நமக்கு ஆங்கிற சவுண்டு வரும். ஓகேங்களா, சில இடத்துல ஏங்கிற சவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆ, ஏ கொடுத்துருக்கேன். இங்கே ஏங்கிறது ஆஸ் யூஷுவல் ஷார்ட் சவுண்டு, ஏங்கிறது லாங் சவுண்டு. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ வருது, அதுக்கப்புறம் பி வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிங்கிற இடத்துல நீங்கள் வேறு எந்த கான்சனன்ட் வேணாலும் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பி கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி வரும் அப்படின்னா, இந்த வவல் சவுண்டு, அதாவது இந்த உயிரெழுத்தோட உச்சரிப்பு மாறாது, அப்படியே தான் உங்களுக்கு வரும். ஸோ இங்கே ஆ, ப அப்படின்னா அப் அப்படின்னே தான் வரும். ஸோ அதே மாதிரி ஆப், எப், ஏப். ஸோ அதில் எந்த மாற்றமுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன் பாருங்கள், அப்யூஸ். இங்கே ஆ அப்படிங்கிற சவுண்டு, ப, அப்பு, யூ. ஸோ இந்த இப்புங்கிறது தான் அடுத்த எழுத்தோட பார்த்தீங்கன்னா உயிர்மை உச்சரிப்பாக மாறுமே தவிர இந்த ஏயோட சவுண்டு உங்களுக்கு ஆனா ஆன்ற சவுண்டு அப்படியே தான் இருக்கும், நம்ம மாற்ற தேவையில்லை. இது வார்த்தையோட முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த உயிரெழுத்தோட சவுண்டு அப்படியே தான் இருக்கும். அடுத்து இருக்க அந்த கான்சனண்ட்டோட நம்ம அதை சேர்க்க மாட்டோம். ஓகேங்களா, ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ ஈக்கு பாருங்கள், ஈயோட சவுண்டு ஷார்ட் சவுண்டு நம்ம என்ன பார்த்தோம்,
ஆல்ரெடி வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட் சவுண்டு இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஈக்கு வந்து ஏங்கிற சவுண்டு இருக்குது, ஈங்கிற சவுண்டு, அதே மாதிரி இ இ இ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஈ வருது, அடுத்து அதே மாதிரி பி வருது. அப்போ நம்ம எப்படி படிக்கிறோன்னா எப். ஸோ ஏன்னா இங்கே மாற்ற மாட்டோம், நம்ம அதே சவுண்டு தான் உங்களுக்கு வந்து வரும். அப், ஈப், இப். ஸோ இப் அப்படிங்கிறதையும் நமக்கு மாற்ற மாட்டோம். ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எண்டு. ஸோ இங்கே வந்து ஏங்கிற சவுண்டு தான் இருக்கும், அடுத்தது வந்து என்னோட இன்னுங்கிற சவுண்டு டு, எண்டு. இங்கே வவல் எழுத்து அடுத்து கான்சனன்ட்னாலும் நம்ம தனித்தனியாக தான் ஒரு எழுத்தையுமே படிக்கிறோம். ஸோ இந்த வவலோட சவுண்டு உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஐ. ஸோ இதுவுமே வந்து வார்த்தையோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா அதோட சவுண்டு ஐ இல்லைனா ஈன்ற சவுண்டு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஎன்கே. ஸோ இந்த வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து ஈங்கிற சவுண்டு வருது, அப்போது இ இங் இக், இங்க் அப்படின்னு தான் படிப்போம். ஸோ இங்கே எந்த மாற்றமுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் ஐ இப், ஐப், அதே மாதிரி இ இப், இப், நம்ம மாற்ற தேவையில்லை. அதே மாதிரி ஓக்கு வந்து பார்க்கும்போது ஓங்கிற சவுண்டும் ஓங்கிற சவுண்டு இருக்குது. சில இடத்துல ஆங்கிற சவுண்டு வரும், சில இடத்துல ஆன்ற சவுண்டும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஓங்கிறதுக்கு ஓன்ற சவுண்டு இருக்குது, இதை மட்டும் வச்சுக்கிறோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்புங்கிற சவுண்டு வருது. அப்போது அப்பு, ஆப், அப், ஆப். ஸோ இந்த ஆங்கிற சவுண்டு வந்து என்ன சவுண்டு பார்த்தீங்கன்னா ஷ்வா சவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏற்கனவே நான் தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதை நீங்கள் பாருங்கள். சில இடத்துல நமக்கு வந்து ஏன் இந்த சவுண்டு வருது, இந்த ஆ சவுண்டு வந்து ஓக்கு மட்டும் கிடையாது, ஐக்கு இருக்குது, அதே மாதிரி ஏ இ ஐ ஓ யூ இந்த 5 எழுத்துக்களுக்குமே பார்க்கும்போது இந்த ஷ்வா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிற சவுண்டு வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வார்த்தையோட முதல்ல உயிரெழுத்து வரும்போது அதோட சவுண்டு அப்படியே தான் இருக்கும். அடுத்தது நம்ம யூவோட சவுண்டு வந்து பார்க்கலாம். ஸோ யூக்கு வந்து பாருங்கள் ஊ ஆ யூங்கிற சவுண்டு இருக்குது, இது கூட பியை நம்ம சேர்த்துருக்கோம். அப்போது ஊ பு, உப்பு, ஆ பு, அப், யூ பு, யுப். அப்போது வார்த்தையோட முதல் எழுத்தில் வந்து உயிரெழுத்தாக வந்துச்சு, அதுக்கு அடுத்தது கான்சனன்ட் வருது அப்படின்னா நீங்கள் அந்த உயிரெழுத்தோட சவுண்டை அப்படியே தான் வச்சுக்கணும், அதில் எந்த வித மாற்றமும் நம்ம பண்ணக்கூடாது. அடுத்ததாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது தமிழில் எப்படி நம்ம வந்து மெய்யெழுத்தோட உயிர் எழுத்தையும் சேர்த்து உயிர்மை உச்சரிப்பாக நம்ம மாற்றி படிப்போமோ சேம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மெய்யெழுத்துக்கு அடுத்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா எப்படி படிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்த அதே சவுண்டு தான். முதல்ல வந்து ஏ முன்னாடி இருந்துச்சு, பி வந்து செகண்டாக இருந்துச்சு. இப்போ பி ஃபஸ்ட்டில் இருக்குது, ஏ வந்து செகண்டாக இருக்குது. அப்போ எப்படி படிக்கணும்னா, ஸோ வந்து ஏயோட சவுண்டு ஆணு வரும்போது இப்பு ஆ பா, பு ஆ பா, இப்பு ஏ பே, இப்பு ஏ பே. ஸோ பேக், அந்த மாதிரி கேக். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற சவுண்டு வரும் இல்லையா. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இப்பு ஏ பே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு வந்து கான்சனன்ட் அடுத்து வவல் வந்துச்சுன்னா இதை எப்படி நம்ம வந்து கான்சனன்ட் ப்ளஸ் வவலை வந்து சேர்த்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது ஈக்கு பாருங்கள், பு ஏ பே, இப்பு இ பி, பு இ பி. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஐக்கு. ஸோ இப்பு ஐ பை, இப்பு இ பி, பின்னு வராது பி, ஏன்னா வந்து இ இல்லையா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, பி அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு அடுத்தது ஓட வர்றது போது இப்பு ஓ போ, இப்பு ஓ போ, இப்பு ஆ பா, இப்பு ஆ பா, பாங்கும்போது பாக்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது ஆங்கிற சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஊ. ஸோ அதாவது யூக்கு வரும்போது ஊ ஆ யூ 3 சவுண்டு இருக்குது. பு ஊ பூ, பு ஆ பா, பஸ், பங்க், இந்த மாதிரி வார்த்தைகளில் இப்பு யூ பியூ, பியூ. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து வந்து அதுக்கு அடுத்து கான்சனன்ட் வரும்போது அந்த உயிரெழுத்தோட சவுண்டு அப்படியே தான் இருக்கும், நம்ம எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. இதுவே வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்சனன்ட் லெட்டர் வந்து அடுத்து வந்து வவல் லெட்டர் வருது அப்படின்னா அதை ரெண்டையும் நீங்கள் உயிர்மை உச்சரிப்பாக மாற்றி தான் படிக்கணும். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து வரும். வவல் லெட்டரோ வவல் லெட்டர் சவுண்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை கூட வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து அந்த வார்த்தையை எழுத்து கூட்டி படிக்க முடியும். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறேன், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து படிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக ஒரு சில பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் 30 days கிளாஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த 30 daysல இங்கிலீஷில் நம்ம ரீடிங் ரைட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அது எல்லாமே டே 1லேருந்து டே 30 வரைக்கும் ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எப்படி படிக்கணும், ரீடிங் லெசன் எல்லாமே அதில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் இங்கிலீஷ் ரீடிங்கு ரைட்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.